ஹாய் லாங் ஃப்ராக்ல நம்ம கீழே பண்ணுற பீக்கோ ஃபினிஷிங் இந்த மிஷினில் தான் பண்ணணும். இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் அந்த மிஷினு. இதில் வந்து இந்த மாதிரி பீக்கோவுக்கு தனியாக ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதை வந்து சேஞ்ச் பண்ணிடணும். அப்புறம் செட்டிங்ஸில் ஜிக்ஸாக் வச்சுக்கணும், லென்த்தில் 3 வச்சுக்கணும், இந்த டென்ஷனில் வந்து 4 வச்சுக்கணும். இந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பீக்கோ பண்ணுறதுக்கு இந்த ரா எட்ஜை தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த ரா எட்ஜை ஃபினிஷ் பண்ணவும் அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த நரம்பு எடுத்துக்கணும். இது வந்து நான் இதுக்கு முதலே நிறைய தடவை காட்டியிருக்கேன். இந்த ஒயர் வந்து பட்டன் ஹவுஸில் கிடைக்கும். இந்த அளவுக்கு திக்கான ஒயர் எடுத்துட்டு அதை வந்து நம்ம ஃப்ராக்கோட பாட்டமில் ராங் சைடு வச்சுட்டு ஒரே ஒரு குட்டி ஃபோல்டு வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை வந்து அந்த பீக்கோவில் ஜென்டலாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஒயர் வந்து நமக்கு நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். இதே மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். நம்ம வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. லைட்டாக பேக்கில் இழுத்து விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இது மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்போ வந்து அந்த கீழே வந்து ஸ்டிஃப்னஸ் ஒயர் வந்து அழகாக இருக்கும். ஃபினிஷ் பண்ணுறப்போ வந்து பேக் ஸ்டிச் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கணும். இதில் வந்து ஸ்டிச் பண்ண பிக்சரை வந்து நான் லாஸ்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.